அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம ஆஞ்சநேய புராணம், ஸ்ரீ ஆஞ்சநேய புராணம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல 17 சாப்டர் வரும். துந்துப்பியால் ஏற்பட்ட ரிஷி சாபம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி என்ன சாப்டர்ஸ் பார்த்தோம்னா, ராவணன் கடத்திட்டு போறத பார்த்தோம். அதுக்கப்புறம் அசோகவனத்தில் அன்னை ஜானகி கிட்ட அவன் அடிப்பணிய சொல்லி கேட்கிறான் ராவணன். அவங்க ஒரு புல்லுக்கு சமமாக அவனை நினைத்து அவனை ஒரு துட்சமாக அவனை நீ ஸ்ரீராமபிரானுக்கு எந்த விதத்திலையும் நீ ஈடாக மாட்டேன், இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அரசிங்கள்ட்ட எல்லாம் அவன் அவன் மனசை மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போறான். அடுத்த 16 சாப்டர்ல அரக்கன் கபந்தனும் அன்பு சபரியும் பார்த்தோம். பெரிய அரக்கன் முகமே இல்லாம அவனுடைய வயிற்றுக்குள்ளார அவனுடைய முகம் புதைந்து இருக்குது. கை மட்டும் நீளமாக இருக்கு. இவங்க 2 பேரையும் பிடிச்சிடறான். காட்டுக்குள்ளார வரும்போது ஸ்ரீராமபிரானையும் லக்ஷ்மணனையும் சபரி கபந்தன் அவனுடைய கைகளால பிடிச்சனா, அண்ணா நம்ம இப்பயே தப்பிச்சாதான் இவன் கிட்ட இருந்து இல்லாட்டி ஆபத்து அப்படின்னு 2 பேரும் அவனுடைய கைகளை வெட்டிட்டு வெளியில வந்துடுறாங்க. அப்புறம் கால்களால மூவ் பண்றான், அதையும் வெட்டிடுறாங்க. அப்புறம் உருண்டு வரான். உடலால அவன் கழுத்துல மிதிச்சோன்னா அவன் சாப விமோசனம் பெற்று ஒரு அழகிய கந்தர்வனாக வரான். அது ஒரு சாபமாக அவனுக்கு இருந்திருக்கு. குபேரனுடைய குபேரனுக்கு கீழே தான் இந்த கந்தர்வர்கள்லாம் வருவாங்க. குபேரன் வந்தப்ப இவர் மதிக்காம இருந்தப்போ அவர் சாபம் கொடுத்ததாகவும், அப்புறம் அவர் இந்த சாப விமோச்சனம் கேட்டப்போ ஸ்ரீமன் நாராயணன் அவதாரம் எடுப்பாரு. அப்போ உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு குபேரன் அவருக்கு சொன்னதாக. இப்போ என்னை மண்ணுக்குள்ளார தள்ளிடுங்க, ஏன்னா நான் பிரம்மாட்ட வரம் வாங்கியிருக்கேன், எனக்கு உயிரே போகாது, அதனால நான் மண்ணு உள்ள போட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்குவாரு. அதே மாதிரி லக்ஷ்மணனும் குழியை நோண்டி மண்ணுக்குள்ளார போட்டோன்னே அதுல அவருடைய தேஜஸ் புறப்பட்டு இவர்களை வளம் வணங்கிட்டு புறப்பட்டு போயிடும். சபரி யாருன்னா அவங்கதான் ஒரு மூதாட்டி வயதானவர்கள் காத்துக்கிட்டே இருப்பாங்க. இங்க ராமரும் லக்ஷ்மணனும் காட்டுக்கு வருவாங்க அப்படின்னு அவங்க முதிர்ந்த நிலையிலையும் வீர விடாம காத்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்கள வரவேற்று ஒவ்வொரு பழத்தையும் கடிச்சு பார்த்து அது சுவையாக இருந்தா மட்டுமே ராமபிரானுக்கு கொடுக்குறாங்க. அதை பார்த்துக்கிட்டே இருந்தவர் அவங்க அவங்க அன்பின் ஆழத்தை உணர்ந்து அவங்க மேல அவ்வளோ பிடிச்சிருது அவருக்கு. அதனால ரொம்ப சந்தோஷப்பட்டு நீங்க உயர்ந்த நிலையை அடைவீங்கம்மா அப்படின்னு பாட்டி அப்படின்னு சொல்றாரு ராமபிரான். அதுக்கு முன்னாடியே இங்க பக்கத்துல இந்த வனத்துல இந்த வனத்துக்கு பேர் பம்பாசரஸ் அப்படிங்கிற இடத்துல அந்த கரையில ரிஷிமுக பர்வதத்துல சுக்ரீவன் வானர சிரேஷ்டியுடன் மந்திரிகளுடன் தங்கி இருக்கிறான். நீங்க அவனை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவன் உதவுவான் அப்படின்னு சொல்லிட்டு சீதையை கண்டுபிடிக்கிற முயற்சியில அவன் உதவுவான். இந்த பம்பாசரஸ் இப்ப எங்க இருக்குன்னா பம்பை நதின்னு சொல்லிட்டு கேரளால இந்த ஐயப்பன் கோயில் போற பாதையில இருக்கு. அதன் கரையில தான் ரிஷியமுக பர்வதம் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அங்க போக சொல்லி இந்த சபரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுல
தீ மூட்டி அவங்க உயிரை விட்டுறாங்க. இவங்களெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் அவங்க உத்தமமான லோகத்துக்கு வந்து போறாங்க. இந்த பாட்டியான சபரி. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்து பம்பா நதியை வந்து கடந்து அந்த ஏரியின் கரையில இருக்கும் ரிஷிமுக பர்வதத்தை வந்து நெருங்குறாங்க. இப்போ இதுக்கு மேல வந்து 17th சாப்டர் வந்து என்ன போட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். இன்னும் இருக்க சுவாரஸ்யமாக ஆயிட்டே போகுது. இப்போ எல்லா மனிதர்கள் போலதான் ராமர் லக்ஷ்மணனும் வந்து பிறந்து வாழ்ந்தாங்க அந்த காலத்துல. அவங்களும் இந்த மற்ற மனிதர்களா அப்போ வந்து 9 அடி இருந்ததாகவும் இவர்களும் அதை போலவே இருந்ததாகவும் இருக்கு. ஆனா ஏன் இவங்களை மட்டும் கடவுள்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க? எல்லா மனிதர்கள் போல தானே இவங்களும் இருந்திருக்காங்க அப்படின்னா, அந்த காலத்துல வந்து ராஜாக்கள்லாம் 100 மனைவிகள் அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. இவர் வந்து அப்படி ஒரு மனைவியோட இருந்திருக்கார். அது மட்டும் ஒரு காரணம் இல்லை. அந்த ரிஷி முனிவர்கள்லாம் அப்ப நிறைய பேர். இப்பனா நீங்க ஹிமாலயாஸ் போனீங்கன்னா அதுல வந்து சில உண்மையான ரிஷிகள் இருப்பாங்க. ஆனா நிறைய போலி சாமியார்கள்லாம் நாங்க வந்து கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போலி சாமியார்கள்லாம் டூப்ளிகேட்டா அப்படி இருக்காங்க. ஆனா இவங்கள அப்ப நிறைய ரிஷிகள் இருந்ததுனால இவங்க கிட்ட இருந்த குவாலிட்டிஸ், இந்த இருக்க குவாலிட்டிஸ் வந்து கடவுள்கிட்ட என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்குமோ அதெல்லாம் இவங்க கிட்ட அவங்க பார்த்துருக்காங்க. கடவுள்கிட்ட என்ன குவாலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா, அவர் முக்காலமும் அறிந்திருப்பார். எந்த இடத்துக்கு வேணாலும் எப்போ வேணாலும் அதாவது முக்காலமும் அணிந்திருப்பார். முக்காலம் 3 காலமும் முன்னாடி என்ன நடந்துச்சு, இப்ப என்ன நடக்க போகுது, ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது எல்லாமே அவங்களுக்கு கடவுளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்ககிட்ட என்ன குவாலிட்டி இருக்கும் அப்படின்னா, அவங்க வந்து பற்றற்ற நிலையில இருப்பாங்க. அவங்க வந்து எங்கே வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் அவங்களால போக முடியும், வர முடியும். கண் இமைக்கும் நேரத்தில் அவங்களால போக முடியும். அது அந்த மாதிரி ராமபிரான் வந்து சில பேருக்கு உதவுறதுக்கெல்லாம் அந்த மாதிரி போயிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஹனுமான் கூட பறந்து போயிட்டு வந்ததாக்கெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? சஞ்சீவி மலையை போய் தூக்கிட்டு வராரு. அதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? அந்த பராக்கிரமம் இருந்திருக்கு. அந்த மாதிரி சில அற்புதமான விஷயங்கள் வந்து அவங்க கிட்ட இருந்திருக்கு. அதனால தான் ரிஷிகள் வந்து இவங்கள வந்து இவங்க கடவுள்கிட்ட என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்குமோ, மனிதர்களால இதெல்லாம் செய்ய முடியாதோ, அதெல்லாம் இவங்க சில சமயங்கள்ல செஞ்சு காட்டியிருக்காங்க. அதனால இவங்கள வந்து வால்மீகி அந்த ராமாயணம் எழுதும்போது இவரை வந்து ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஒப்பாக, ஏன்னா அவர் பார்க்குறாரு. வால்மீகி இவங்க தாத்தா காலத்துலேருந்து இவங்க கூடயே இருக்காங்க. இவங்களுக்கு அப்புறம் இவங்க பேரன்காலம் வரைக்கும் அந்த பகீரதன் கதையெல்லாம் நம்ம படித்தோம் இல்லையா? இதில் படித்தோம், பாகவதத்தில் படித்தோம். அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வால்மீகி இருப்பார். இவருக்கு பேரனுக்கு ராமபிரானுக்கு பேரனுக்கு பேரன் தான் பகீரதன். அவங்க காலத்துலேயும் இருப்பார் அவர். முனிவர்கள் இல்லையா? அவங்கள ஒரு நேரம் தான் சாப்பிடுவாங்க. அதனால அவங்களுடைய ஆயுள் வந்து நீண்ட ஆயுளாக இருந்திருக்கு. இப்போ 17th சாப்டர் வந்துட்டோம். துந்துப்பியால் ஏற்பட்ட ரிஷி சாபம். கிஷ்கிந்தா பட்டணத்தில் இந்திரனின் புத்திரனான வாலி தன் சகோதரன் சுக்ரீவனுடன் வானரர்களுக்கு அரசனாக வாழ்ந்து வந்தான். மிகுந்த பராக்கிரமமும் கூறிய மதியும் கொண்ட வாலி நித்திய கர்மானுஷ்டானங்களை தவறாது செய்து வந்தான். தினமும் பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்து சூரியோதயத்துக்கு முன்பு 4 சமுத்திரங்களுக்கும் சென்று நீராடி சந்தியாவந்தனம் முதலானவற்றை
கருத்துடன் செய்து முடிப்பான். தேவேந்திரனால் அளிக்கப்பட்ட ஸ்வர்ண மாலையை தரித்திருப்பதால் அவனுடைய யுத்தம் செய்பவர்களுடைய பராக்கிரமத்தில் ஒரு பாதியை வாலி கிரகித்துக் கொள்வான். அதனால் எந்த அரக்கனும் வாலியை நெருங்க பயந்தனர். துந்துப்பியும் மாயாவியும் பட்ட பாட்டை இதற்கு உதாரணமாக சொல்லலாம். மயன் என்பவனுக்கு மாயாவி, துந்துப்பி என்ற இரு பிள்ளைகள் இருந்தனர். துந்துப்பி இளையவன், மயன் ராவணனுடைய தாத்தா. துந்துப்பி இளையவன் பிரம்ம தேவனை குறித்து தவம் செய்து 1000 யானைகளுடைய பலத்தை பெற்றிருந்தான். அதனால் அவன் கர்வம் கொண்டு மனம் போனபடி நடக்க தலைப்பட்டான். தனக்கு இணை யாருமில்லை என்ற மமதையால் எதிர்பட்டோரை வம்புக்கு இழுத்து அவர்களை துன்புறுத்தி வந்தான். ஒரு நாள் துந்துப்பி சமுத்திரராஜனிடம் சென்று அவனை யுத்தத்துக்கு அழைத்தான். துந்துப்பியுடன் போரிட்டு சமாளிக்க முடியாது என்பதை அறிந்த சமுத்திரராஜன் அவன் முன்பு வந்து பணிவோடு தெரிவித்தான். மகா பராக்கிரமசாலியான உன்னோடு போரிட எனக்கு தகுதி இல்லை. உனக்கு சமமான வல்லமையோடு இருப்பவர்களுடன் யுத்தம் செய்தால் உனக்கு திருப்தி உண்டாகும். ஆகவே நான் ஒரு வழி சொல்கின்றேன். வடக்கே பர்வதங்களுக்கு அரசனான ஹிமவான் இருக்கின்றார். அவனே உனக்கு ஏற்ற எதிராளி. அவனிடம் சென்று யுத்தம் செய். சமுத்திரராஜனுடைய வார்த்தையை கேட்ட துந்துப்பி எருமையை போன்ற ரூபம் எடுத்து ஹிமவானிடம் சென்று சண்டைக்கு வருமாறு அழைத்தான். அவர்களோடு யுத்தம் செய்யும் நிலையில் ஹிமவான் அப்பொழுது இல்லை. உன்னுடைய தினவெடுத்த தோள்களுக்கு தகுந்த ஆகாரம் என்னிடம் கிடைக்கும் என்று வந்தாயா? நானோ சதா காலமும் தவசிகளுடன் காலம் கழிப்பவன், அமைதியையே ஆபரணமாக கொண்டவன். உன் கோரிக்கையை நான் பூர்த்தி செய்ய வழியில்லை என்றான். அதை கேட்ட துந்துப்பி பெரும் சீற்றம் கொண்டான். சமுத்திரராஜனும் யுத்தம் செய்ய மறுத்துவிட்டான். ஹிமவானும் யுத்தத்துக்கு தயாராக இல்லை. இரு இடங்களிலும் ஏற்பட்ட ஏமாற்றம் அவன் கோபத்தை கிளறியது. என்னை கண்டு பயந்து இவ்வாறு பேசுகின்றாய்? இதுதானா உன் வீரம்? உன்னை பற்றி பிரமாதமாக சமுத்திரராஜன் பேசினானே. பர்வதங்களுக்கு அரசனாம் இந்த கோழை அரசனாக எவ்வாறு ஏற்றுக்கொண்டார்கள்? போகட்டும், உன் சரணாகதியை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். எனக்கு சமமாக யுத்தம் செய்பவன் எங்கிருக்கின்றான் என்பதையும் காட்டு என்று எள்ளி நகையாடினான். ஹிமவான் சொல்லொன்னா கோபம் அடைந்தான். இருப்பினும் தன் கோபத்தை காட்டாத சமயமல்ல என்று அடக்கி கொண்டு, பம்பா சரசு நதியிலே கிஷ்கிந்தை என்ற ஒரு பட்டணம் இருக்கின்றது. அங்கே வாலி என்னும் வானர சிரேஷ்டன் இருக்கின்றான். அவனிடம் சென்றால் உன் எண்ணம் ஈடேறும் என்றான். துந்துப்பி கிஷ்கிந்தையை அடைந்த போது நடுநெசி. அவன் மனம் யுத்தம் செய்ய வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்ததால் பொழுது விடியும் வரை அவனால் காத்திருக்க முடியவில்லை. வாலியின் அரண்மனை வாயிலை அடைந்து அட்டகாசம் செய்து அவனை யுத்தத்துக்கு அழைத்தான். துந்துப்பின் கர்ஜனை பர்வதங்களை கிடுகிடுக்க செய்தது. மஞ்சத்தில் தொங்கிக் கொண்டிருந்த வாலி நித்திரை களைந்து எழுந்தான். வானர வீரர்கள் துந்துப்பி அரண்மனை வாயிலில் நின்று யுத்தத்துக்கு அழைப்பதை தெரிவித்தார்கள். இது யுத்தம் செய்வதற்கு உகந்த நேரம் அல்ல. பொழுது விடியட்டும். அவனுடன் நான் யுத்தம் செய்த யார் என்பதை சொல்லுங்கள். அதுவரை அவன் பொறுமையாக காத்திருக்கட்டும் என்றான். வானர வீரர்கள் வந்து வாலியின் வார்த்தைகளை கூறிய போது துந்துப்பி கைகொட்டு சிரித்தான். யுத்தத்தில் தோல்வி அடைந்து மரணத்தை தழுவ நேரம் என்று பயப்படுகின்றானா? சுத்த வீரன் மரணத்துக்கு பயப்பட மாட்டான் என்றோ? காலையில் வரட்டும். அதுவரை அவன் அனுபவிக்க வேண்டிய இன்பங்களை நன்கு அனுபவிக்கட்டும். ஏனென்றால் இனி அதற்கு வழி இல்லாது போய்விடுமே. அது மட்டுமல்ல, உற்றார் உறவினர் அனைவரையும் வரவழைத்து அவர்களை கண்டு பேசி ஆறுதல் அடைந்து வரட்டும் என்று பலவாறாக பேசி வாலியை எள்ளி நகையாடினான். அந்த வார்த்தைகளை கேட்ட வாலியின் கண்கள் சிவந்தன. அவனை யுத்தத்துக்கு பயந்தவன் என்றல்லவா துந்துப்பி நினைத்து விட்டான். இதுவரை அவனிடம் யாரும் அம்மாதிரி பேசியதில்லையே. இந்திரனால் அளிக்கப்பட்ட
கவர்ண மாலையை கழுத்திலே அணிந்து கொண்டு வெளியே வந்தான். அடே, என்னை யாரென்று அறியாது இவ்வாறு பேசிவிட்டாய்? சாதாரண வானரம் என்று எண்ணி விட்டாயா? உனக்கு நான் கொஞ்சமும் பயப்படவில்லை. இப்பொழுதே சண்டை செய்ய தயார் என்று கர்ஜித்தான். தொந்துப்பி எருமையின் ரூபத்தை எடுத்தான். கால்களால் பூமியை உதைத்து கொண்டு வாளியின் மீது பாய்ந்தான். அவன் உதைத்த வேகத்தில் பர்வதங்கள் கிடுகிடுவென்று நடுங்கின. வாளி உக்கிரமான கோஷத்தை எழுப்பி கொண்டு தொந்துப்பின் மீது பாய்ந்து அவன் கொம்புகளை பிடித்து கொண்டான். தொந்துப்பி பயங்கரமாக துள்ளி வாளியை கீழே வீழ்த்த முயன்றான். வாளி தான் பிடித்த பிடியை விடவில்லை. அவன் இழுத்த இழுப்புக்கு வளைந்து கொடுத்து கொம்புகளை புரட்டி அவனை கீழே தள்ளி கால்களால் மிதித்து தரையோடு தேய்த்தான். அரக்கனுடைய விரல் பூமியில் தேய்ந்து புரண்டதால் இரத்தம் கொட்டியது. இந்திரனால் அளிக்கப்பட்ட கவர்ண மாலை துந்திப்பினுடைய பராக்கிரமத்தில் ஒரு பகுதியை கிரகித்தது. அதன் காரணமாக அவன் விரைவிலேயே களைப்பை அடைந்தான். வாளியின் இரும்பு பிடியில் அகப்பட்டு கொண்டிருக்கும் தன் கொம்புகளை விடுவித்து கொள்ள முயன்றான். உடலை நெளித்து பூமியிலே புரண்டான். கால்களை உதைத்து கொண்டு துள்ளினான். வாளி தன் பிடியை விடவில்லை. அவனை புரட்டி புரட்டி அடித்தான். துந்துப்பியால் முடியவில்லை. மூக்கிலும் வாயிலும் இரத்தம் கொட்டியது. உடலெங்கும் ரணக்காயங்கள். எப்படியாவது அங்கிருந்து தப்பி ஓடினால் போதும் என்று நிலைக்கு வந்து விட்டான். எதிராளியின் கை களைத்து விட்டது என்று தெரிந்ததும் வாளியினுடைய உக்கிரம் அதிகமானது. நடுநிசியிலே வலுவில் வந்து சண்டைக்கு அழைத்ததோடு இல்லாமல் ஏளனமாக பேசியது பற்றி அவன் சொல்லொன்னா கோபத்தில் இருந்தான். துந்துப்பின் இரு கைகளாலும் தலைமேல் தூக்கி தரையிலே அடித்தான். அண்டம் கிடுகிடுக்கு அலறியபடி உயிரை விட்டான் துந்துப்பி. வாளியின் ஆத்திரம் எதிரியை துவம்சம் செய்த பிறகும் தனியவில்லை. துந்துப்பியினுடைய உடலை கோபத்தோடு எட்டி உதைத்தான். அது தொலைவிலே ரிஷியமுக பர்வதத்திலே போய் விழுந்தது. தரையிலே விழும் முன்னதாக வழியில் ஏற்பட்ட மரங்கள் வேருடன் அது சாய்த்தது. அங்கிருந்து ஆசிரமத்தின் பல பகுதிகளிலும் அரசனுடைய உடலிருந்து இரத்தமும் அமிசமும் சிதறி விழுந்தன. பொழுது புணரும் சமயத்தில் மகரிஷி ஆசிரமத்திற்கு வெளியே வந்தபோது இரத்தமும் மாமிசமும் எங்கு பார்த்தாலும் சிதறி கிடப்பதை கண்டார். புனிதம் நிறைந்த ஆசிரமத்தில் இப்படி ஒரு களங்கத்தை செய்தவன் யார் என்பதை ஞான திருஷ்டியால் அறிந்தார். வாளியின் செய்கையால் விளைந்தது என்பதை உணர்ந்து அவர் கோபத்தோடு, இந்த கோரத்தை செய்தவன் இந்த பிரதேசத்திற்குள் நுழையக்கூடாது. அமைதி நிறைந்த தவசிகளுடைய வாழ்க்கைக்கு கேடு விளைவித்து அவன் நுழைந்தால் தலை 100 சுக்கல்களாக வெடித்துவிடும் என்று சபித்தார். முனிவரிட்ட சாபம் பற்றி அறிந்ததும் வாளி தான் செய்தது பற்றி மிகவும் வருந்துவதாகவும் தன்னை மன்னித்து அருளும்படியும் மந்திரிகள் மூலம் சொல்லி அனுப்பினான். முனிவரோடு ஏற்க மறுத்ததோடு சாபத்தை மாற்றுவதற்கில்லை என்று கூறிவிட்டார். வாளி அடைந்த வருத்தத்தை அளவிட்டு கூற முடியாது. முனிவருடைய கோபத்துக்கு ஆளாகிவிட்டோமே என வருந்தினான். அவருடைய சாபத்துக்கு பயந்து அன்று முதல் அவன் ரிஷியமுக பர்வதத்தின் எல்லையை மிதிப்பதில்லை. இதோட 17th முடிஞ்சிருக்கு. 18th நம்ம பார்த்துருவோம். அன்னையால் விரட்டப்பட்ட சகோதரன். துந்துப்பியின் மரணத்தை அறிந்த மாயாவி சீற்றத்தோடு வாளியிடம் வந்தான். அடே வானரமே, என் சகோதரனை கொன்று விட்டதாக பெருமைப்படாதே, உன் வலிமையை என்னிடம் காட்டு என்று சண்டைக்கு அழைத்தான். மாயாவி விடுத்த அழைப்பை வாளி சந்தோஷத்தோடு ஏற்றான். உயிராய் காத்திருக்கும் மாலையை அணிந்து அரக்கனுடன் சண்டைக்கு வந்தான். மாயாவியோ சகோதரனுடைய மரணத்துக்கு பழிவாங்க வேண்டும் என்று துடித்தான். அதனால் வாளியின் பயங்கரமாக போரிட்டான். எப்படியாவது வாளியை கொன்றுவிட வேண்டும் என்று முடிவெடுத்து அவன் புறமுதுகிட்டு ஓடுவது போல் பொக்கு காட்டி பக்கத்தில் இருந்த ஒரு குகைக்குள் சென்று புகுந்து கொண்டான். அரக்கனை தொடர்ந்து உள்ளே நுழைந்த வாளி தான் திரும்பி வரும் வரையில் வெளியே காவலாக இருக்குமாறு சுக்ரீவனை நிறுத்தினான். வாளியும் மாயாவியும் குகைக்குள் சென்று பல நாட்கள் ஆகிவிட்டன. அவர்கள் இருவரும் குகையினுள் பயங்கரமாக மோதிக்கொண்டிருந்தனர். வாளி திரும்பி வருவதை எதிர்பார்த்து சுக்ரீவன் குகை வாயிலில்
காத்து கொண்டிருந்தான். நாட்களாக சுக்ரீவனுக்கு சந்தேகம் ஏற்படலாயிற்று. வாலி திரும்பாதது அவனுக்கு பலவித எண்ணங்களை தோற்றுவித்தது. வாலியின் பராக்கிரமத்துக்கு அரக்கனை எதிர்த்து போராட இத்தனை நாட்கள் தேவையில்லை. அவனால் அரக்கனை சுலபத்தில் வெற்றி கொண்டிருக்க முடியும். அப்படி இருக்க இந்த தாமதம் ஏன்? அரக்கனுடைய கை ஓங்கியிருக்குமோ? மாயாவி என்னும் பெயருக்கேற்ப அவன் மாயங்களில் வல்லவனாக இருந்து அவனை சமாளிக்க முடியாது வாடி தவிக்கின்றானோ? குகையின் உள்ளே சென்று பார்ப்பதற்கும் சுக்ரீவன் தயங்கினான். இந்திரனால் அளிக்கப்பட்ட அதிக சக்தி வாய்ந்த மாலையை அணிந்திருக்கும் வாலியால் அரக்கனை சமாளிக்க முடியாதிருந்தால் நான் மட்டும் என்ன செய்துவிட முடியும்? இந்த விதமாக சுக்ரீவன் பலவித எண்ணங்களால் குழம்பிக் கொண்டு குகையின் வெளியே காத்து கொண்டிருக்கும் போது குகையின் உட்புறத்திலிருந்து ரத்தம் ஆறு போல ஓடி வந்தது. அதை கண்டு சுக்ரீவன் நடுங்கி விட்டான். அத்தனை நாட்களாக தாக்கு பிடித்து வந்த அரக்கன் தான் வாலியை கொன்றிருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான். வானரர்களுக்குள்ளேயே அதிக பராக்கிரமம் வாய்ந்த வாலி அரக்கனால் கொல்லப்பட்டு விட்ட போது அரக்கனை எதிர்ப்பதற்கு இனி யார் இருக்கின்றார்கள்? அவன் வெளிப்பட்டால் கிஷ்கிந்தை பட்டணத்தையே நாசம் செய்து விட மாட்டானா? ஆகவே சுக்ரீவன் அரக்கனிடமிருந்து அழிவு ஏற்படாத மாபெரும் பாறை ஒன்றை புரட்டி கொண்டு வந்து குகையின் வாயிலை அடைத்து விட்டான். அரக்கன் வெளிவர இயலாது என்பதை பூர்ணமாக தெரிந்து கொண்ட பின்னர் அவன் நிம்மதியாக நாட்டுக்கு திரும்பினான். குகையிலே வாலி அரக்கனால் கொல்லப்பட்டதாக சொன்ன செய்தியை கேட்டு கிஷ்கிந்தா ராஜ்யமே சோகத்தில் மூழ்கியது. மாபெரும் வீரன் கொல்லப்பட்டது கேட்டு மனம் கலங்காதவர் யாரும் இல்லை. அனைவரும் ஒன்று கூடி சுக்ரீவனையே வானர அரசனாக தேர்ந்தெடுத்து முடிசூட்டினர். இது இப்படி இருக்க குகையிலே விவகாரம் வேறு விதமாக இருந்தது. மாயத்தில் வல்ல மாயாவி வாலியுடன் பலவிதமாக போரிட்டான். எத்தனையோ விதமாக உருவங்களை எடுத்து வாலியை திணறடித்தான். அத்தனைக்கும் வாலி ஈடு கொடுத்து அரக்கனுடைய யுத்தம் செய்தான். நேருக்கு நேராக நின்று வாலியுடன் போரிடாமல் மாயாவி பலவாறு சண்டையிட்டதால் தான் அவனால் பல நாட்களுக்கு தாக்கு பிடிக்க முடிந்தது. முடிவில் அரக்கனும் வாலியும் துவந்த யுத்தத்தில் இறங்கினார்கள். விரைவிலேயே அரக்கனுடைய பராக்கிரமத்தில் ஒரு பகுதி வாலியால் கிரகிக்கப்பட்டது. அரக்கன் ஓய்ந்து விட்டான். அதன் பின்னர் அவனை வதைக்க வாலிக்கு அதிக நேரம் ஏற்படவில்லை. வானர சிரேஷ்டனால் கொல்லப்பட்ட மாயாவியின் உடலிருந்து ரத்தம் ஆறாக பெருக்கெடுத்து குகையின் வாயிலை நோக்கி ஓடியது. அதை கண்டு சுக்ரீவன் தவறாக எண்ணிவிட்டான். அரக்கனை கொன்ற பின்னர் அயர்வு மேலிட வாலி அரண்மனை திரும்ப வேண்டும் என்று குகையின் வாயிலுக்கு வந்தான். மாபெரும் பாறையை கொண்டு அது அழைத்திருப்பதை கண்டதும் வாலியின் கோபம் தலைக்கேறியது. பாறையை எட்டி உதைத்தான். பல துக்குகளாக நொறுங்கி நாற்புறமும் பறந்தன. அண்டம் கிடுகிடுக்கு கர்ஜித்தபடி குகையிலிருந்து வெளியே வந்தான். சுக்ரீவனை காணவில்லை. சுக்ரீவா என்று வனாந்தரமே அதிர கூப்பிட்டான். சுக்ரீவன் தான் எப்பொழுதோ அரண்மனைக்கு திரும்பி விட்டானே. அவனை காணாதது வேறு வாலிக்கு எரிச்சலை உண்டாக்கியது. வேகமாக அரண்மனையை அடைந்தான். உடலெங்கும் ரத்தம் நனைந்திருக்க மிகுந்த கோபத்தோடு வரும் வாலியை கண்டு அரண்மனை காவலர்கள் ஓடி சென்று சுக்ரீவனிடம் தெரிவித்தார்கள். சகோதரனுடைய பராக்கிரமத்தை தவறாக கணக்கிட்டு தான் அவசரப்பட்டு நடந்து கொண்டதை சுக்ரீவன் உணர்ந்தான். வாலி எவ்வளவு கோபத்தில் இருப்பான் என்பதை நினைக்கும் போது அவன் உடல் நடுங்கியது. அது வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அரண்மனைக்கு வரவேற்க ஓடி வந்தான். சுக்ரீவனை கண்டதுமே வாலி கண்கள் அனல் பறக்க, அடை சுக்ரீவா, உன்னிடம் நான் சொன்னது என்ன என்று கர்ஜித்தான். சுக்ரீவன் தேகம் நடுங்க ஓடி வந்து வாலியின் கால்களில் விழுந்தான். அண்ணா, இந்த அடிமையை காப்பாற்ற வேண்டும் என்று கதறினான். பூச்சியை விரல்களால் தூக்குவது போல வாலி அவனை தூக்கி நிறுத்தினான். அடே, உனக்கு குகை வாயிலில் நின்றிருக்க சொன்னேனா இல்லையா? ஆனால் நீயோ நான் திரும்பி வரக்கூடாது என்று வாயிலை அடைத்து விட்டு வந்தாயா? இப்பொழுது வந்து விட்டேனடா துரோகி என்றான் வாலி. அண்ணா, அவ்வாறு சொல்லாதீர்கள். உங்களை கண்டபோது நான் அடைந்த மகிழ்ச்சியை எவ்வாறு உங்களுக்கு எடுத்து சொல்வேன் என்று கதறினான் சுக்ரீவன். உன்னுடைய வஞ்சக எண்ணம் எனக்கு தெரிந்து விட்டது. இந்த ராஜ்யத்தை அடைய எண்ணம் கொண்டு நான் திரும்பி வர முடியாதபடி குகை வாயிலை அடைத்து விட்டு வந்தாயடா பேராசைக்காரா. இப்பொழுது நீ அடைய போகும் கதியை பார் என்று அவனை ஒரு கையால் பிடித்து
சுழற்றி இழுத்தான் வாலி. அண்ணா, என்னை மன்னித்து விடுங்கள். இந்த ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டு நான் எதையும் செய்யவில்லை. குகையின் வாயிலுக்கு வந்த ரத்தத்தை பார்த்து அவ்வரக்கன்தான் உங்களை கொன்று விட்டதாக எண்ணிவிட்டேன். இந்த பாவி அண்ணா, குகைக்குள் சென்று நீங்கள் வெகு நாட்களாக திரும்பாததால் அரக்கன் கை ஓங்கி விட்டதோ என்று நினைத்து விட்டேன். அரக்கன் வெளிப்பட்டால் எங்களுக்கு ஆபத்து என்று அவன் வெளிவர முடியாதபடி பாதையை அடைத்துவிட்டு திரும்பினேன். தலைவன் இல்லாது இருக்கக்கூடாது என்று எல்லோரும் என்னை கட்டாயப்படுத்தி அரசன் ஆக்கினார்கள். உங்கள் மகன் அங்கதன் சிறு பிள்ளை அன்றோ? அவன் வயதுக்கு வரும் வரையில் ஆட்சி பொறுப்பை ஏற்க சம்மதித்தேன். அண்ணா, வேறு எவ்வித எண்ணமும் கிடையாது. என்னை ரட்சிக்க வேண்டும் என்று கைகூப்பி வணங்கினான். வாலியின் உள்ளம் எந்த சமாதானத்தையும் ஏற்க தயாராக இல்லை. சுக்ரீவன் தன்னை வஞ்சித்து விட்டதாகவே அவன் நினைத்தான். ஆத்திரம் தீர அவனை அடித்தான். சுற்றி இருந்தவர்கள் வாலியை சமாதானம் செய்து சுக்ரீவனை அடிப்பதை தடுக்க முயன்றனர். வாலியோ தன்னை தடுக்க முயன்றவர்களையும் அடித்து விரட்டினான். உடலெங்கும் காயங்களுடன் சுக்ரீவன் வாலியிடமிருந்து தப்பி ஓடலானான். வாலியோ விடாது அவனை துரத்தி சென்று அடித்தான். சுக்ரீவனை கொன்றுவிட வேண்டும் என்று வெறி அவனிடம் குடிக்கொண்டிருந்தது. அதை கண்டு சுக்ரீவன் உயிர் பிழைக்க ரிஷிமுக பர்வதத்திற்கு சென்று தஞ்சமடைந்தான். அந்த பிரதேசத்தில் மகரிஷி சாபம் காரணமாக வாலி நுழைய முடியாது என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆகவே அந்த இடத்திற்கு சென்று சுக்ரீவன் ஒளிந்து கொண்டான். சுக்ரீவன் தப்பி சென்றதை கண்ட வாலி மேலும் ஆத்திரப்பட்டான். அவனை கொன்றுவிட வேண்டும் என்று துடித்த அவனால் ரிஷிமுக பர்வதத்தின் எல்லையில் நுழைய முடியாதே என தனக்கு வேண்டிய சிலரை ரிஷிமுக பர்வதத்திற்கு அனுப்பி சுக்ரீவனை கொன்றுவிடுமாறு உத்தரவிட்டான். ஆனால் அந்த முயற்சி எதுவும் பலிக்கவில்லை. சுக்ரீவனுடன் அவனுடைய மந்திரிகள் நால்வரும் ரிஷிமுக பர்வதத்திலே தங்கிவிட்டனர். அவர்களில் முக்கியமானவர் ஆஞ்சநேயன். அவன்தான் வாலியின் ஆட்களை கண்டு அவர்கள் முயற்சியை முறியடித்தார். அது முதல் சுக்ரீவனை நிழல் போல தொடர்ந்து அவன் உயிருக்கு பாதுகாப்பாக இருந்து வந்தார். ஆஞ்சநேயனுடைய மதிநுட்பத்தை அறிந்த சுக்ரீவனும் அவனை ஒரு நிமிடமும் தன்னை விட்டு அகல விடாது அருகிலேயே வைத்துக் கொண்டிருந்தான். அடுத்தது பம்பை கரையிலே பிரியா நட்பு. ஆஞ்சநேயருடைய கதை ஆரம்பமாயிடுச்சு. இதையும் படிச்சுட்டு நம்ம என்ன பெரியார் நட்பு எவ்வளோ அன்போடு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் இல்லையா? ஓகே, அதையும் படிச்சிருவோம். அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு சமயம் சுக்ரீவன் தன் மந்திரிகளுடன் மலைச்சரிவில் வந்து கொண்டிருக்கும் போது தூரத்தில் பம்பா ஏரியின் கரையிலே ஒரு காட்சியை கண்டு அதை பக்கத்தில் இருந்த அனுமானுக்கு அழைத்து காட்டினான். அதோ பார் ஆஞ்சநேயா, யாரோ இருவர் வருகிறார்கள். அவர்களை பார்த்தால் தபசிகளாக தோன்றுகிறது. ஆனால் கையிலோ வில்லும் அம்பும் வைத்திருக்கின்றார்கள். தவசிகளுக்கு ஆயுதங்கள் எதற்கு? இன்னும் அவர்கள் எதையோ தேடுவது போல் தோன்றுகிறது. ஆஞ்சநேயா, என் மனம் எச்சரிக்கை செய்கின்றது. அவர்கள் வாலியால் அனுப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். என்னைத்தான் தேடுகின்றார்கள். நாம் இங்கிருப்பது ஆபத்து. வா, தலைமறைவான இடத்திற்கு போய்விடுவோம் என்றான். ராமர் லட்சுமணர்களை கண்ட ஆஞ்சநேயனுக்கோ சுக்ரீவனுடைய எண்ணத்துக்கு மாறாக உள்ளத்திலே ஒருவித சுக்ரீவனுடைய எண்ணத்துக்கு மாறாக உள்ளத்திலே ஒருவித மகிழ்ச்சி உண்டாயிற்று. கருணாமூர்த்தி ரகுநந்தனுடைய முகார விந்தத்தை சிறிது நேரம் கண் கொட்டாது பார்த்தான். ஐயனே, தாங்கள் நினைப்பது போல் அவர்கள் நம் எதிரிகளாக தோன்றவில்லை. நீண்டு முழங்கால் வரை தொங்கும் அவர்களுடைய கரங்களும் அகன்ற மார்பும் விசாலமான நேத்திரங்களும் அவர்களை தேவ புருஷர்களாக என்ன செய்கின்றன.
தாங்கள் ஏன் கவலை கொள்ள வேண்டும்? வாலியிடம் உங்களுக்கு பயம், அதற்காக மற்றவர்களைக் கண்டு பயப்பட தேவையில்லையே. வாலியோ இங்கு வர முடியாது. வேறு யாராக இருந்தாலும் நாம் அவர்களை தைரியமாக எதிர்க்கலாமே என்றான் பணிவுடன். ஆஞ்சநேயா, நம்முடைய எதிரியோ நம்மை விட அதிக பராக்கிரமசாலி. என்னை எந்த விதத்தில் ஆகினும் கொன்றுவிட வேண்டும் என்று வைராக்கியம் கொண்டுள்ளான். ஆகவே நான் எந்த சமயத்திலும் முன்னெச்சரிக்கையாக இருப்பதுதான் உத்தமமானது. நீ கூறுவது போல் அவர்கள் நம் எதிரிகள் அல்லவென்றால் சந்தோஷம்தானே. சாதாரண ஆசாமி போன்று நீ அவர்களிடம் சென்று விசாரித்து வா என்றான் சுக்ரீவன். ஆஞ்சநேயன் பிரம்மச்சாரியை போன்று வேடம் கொண்டு ராமர் லக்ஷ்மணர்கள் இருக்கும் இடத்தை அடைந்தான். ஸ்ரீராமன் முன்பு சென்று அவரை நமஸ்கரித்து, உங்களை பார்த்தால் தேவ புருஷர்களாக தோன்றுகின்றது. கருணை பொழியும் உங்கள் முகத்தை பார்க்கும் போதே மனத்தில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கின்றது. மனிதர்கள் நுழைய பயப்படும் இந்த வனாந்திரத்துக்கு நீங்கள் வந்த காரணம் என்னவாக இருக்கும் என்று அறிய விரும்புகின்றேன். உங்களை தவசிகளாக நினைக்க முடியவில்லை. அமைதியை நாடும் தவசிகளுக்கு ஆயுதங்கள் தேவையில்லையே. மாவுரியும் தரித்து கையிலே வில்லும் பிடித்து காட்சி தருவதற்கு ஏதோ முக்கிய காரணம் இருக்க வேண்டும் என்று பணிவுடன் தெரிவித்தான். ராமர் லக்ஷ்மணனை பார்த்தார். லக்ஷ்மணா, நம்மை பற்றி அறிய விரும்பும் இவன் யார் என்பதை விசாரி. இவன் முக தோற்றமே சிறிது அறிவாளியாக காட்டுகின்றது என்றார். வடக்கே சரையு நதி தீர்த்தத்திலே அயோத்தி என்றொரு நாடு இருக்கின்றது. அந்நாட்டை தசரதர் என்பவர் பரிபாலித்து வந்தார். சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர், சொன்ன சொல் தவறாதவர். அவருக்கு 4 பிள்ளைகள். மூத்தவர் இதோ அமர்ந்திருக்கும் ராமச்சந்திரன் ஆவார். அவருக்கு இளையவனான என் பெயர் லக்ஷ்மணன் என்று தங்களது விற்த்தாந்தங்களை பற்றி கூறினான். சீதையை தேடி நாங்கள் வரும் வழியில் கபந்தன் என்ற அரக்கன் எங்களால் கொல்லப்பட்டான். அவன் பூர்வத்தில் கந்தர்வனாக இருந்து சாபத்தால் அரக்கனாக மாறியவன். ராமபாணத்தால் அடிக்கப்பட்ட அவன் தன் அரக்க ஜென்மம் மாறி முந்தைய ரூபத்தை பெற்று கிளம்பி செல்லும் போது இங்கு ரிஷியமுக பர்வதத்தில் சுக்ரீவன் என்றொரு வானர சிரேஷ்டன் இருப்பதாகவும் அவனிடம் சென்றால் எங்களுக்கு உதவுவான் எனவும் கூறி சென்றான். ஆஞ்சநேயா, சுக்ரீவனை சந்திக்கும் எண்ணத்தோடு நாங்கள் இங்கு வந்தபோது நீயே எங்களிடம் வந்துள்ளாய் என்றான் லக்ஷ்மணன். மகாத்மாக்களான அவர்கள் இருவரும் தந்தையின் வாக்கை காப்பாற்ற மாபெரும் ராஜ்யத்தை துச்சமாக எண்ணி துறந்து வனத்திற்கு வந்தது பற்றி கேட்டபோது ஸ்ரீராமனுடைய கருணை பொழியும் அந்த முகவிலாசத்தை நேரமும் கண்டு ரசிக்க அவன் உள்ளம் விளைந்தது. உத்தமமான ஸ்ரீ ராமனால் சுக்ரீவன் தான் இழந்த அரசை பெறுவான் என்ற எண்ணம் அப்பொழுதே அவனுடைய மனத்திலே உறுதியாக நிலைத்தது. இரு கைகளையும் கூப்பி அவர்களை வணங்கினான். உத்தம புருஷர்களே, உங்களை பார்க்கையிலே ஒருவன் தன்னுடைய கஷ்டங்களை நீங்கிவிட்டதாக உணருவான். அப்படி இருக்க உங்களுடைய நட்பை பெறப்போகும் சுக்ரீவன் இனி ரிஷியமுக பர்வதத்தில் மறைந்து வாழ தேவையில்லை. பயம் நீங்க பெற்று உன்னத ஸ்தானத்தை அடையப் போகின்றான். இதில் சந்தேகமில்லை. தசரத புத்திரர்களே, சுக்ரீவன் விரோதம் காரணமாக தன் சகோதரன் வாலியால் நாட்டை விட்டு அடித்து துரத்தப்பட்டு இந்த ரிஷியமுக பர்வதத்திலே மறைந்து வாழ்கின்றான். சாபம் காரணமாக வாலி இந்த பிரதேசத்தில் நுழைய முடியாது. இந்த எல்லையை மிதித்தால் அவன் தலை 100 சுக்கலாக வெடித்து விடுமாறு மதங்க மகரிஷி சாபம் கொடுத்துள்ளார். ஹே புண்ணிய புருஷர்களே, உங்கள் நட்பை அடைவதில் சுக்ரீவன் கொஞ்சமும் தயக்கம் காட்ட மாட்டான். ஹே சீதாராமா, உங்களுடைய மனைவி ஜானகியை தேடும் விஷயத்தில் சுக்ரீவன் தன்னாலான உதவிகளை அனைத்தும் செய்வான் என்று நான் வாக்களிக்கின்றேன். இப்பொழுதே என்னுடன் புறப்படுங்கள், நாம் அவன் இருப்பிடம் செல்வோம். இவ்வாறு ஆஞ்சநேயன் சொன்னவுடன் ராமன் லக்ஷ்மணனை பார்த்து புறப்படுவோம் என்றார். அவர்கள் இருவரையும் அழைத்து கொண்டு ரிஷியமுக பர்வதத்திலே ஏறினான் ஆஞ்சநேயன். அங்கு ஒரு இடத்தில் அவர்களை இருக்க செய்துவிட்டு சுக்ரீவன் மறைந்திருக்கும் இடத்தை அடைந்து அவனை வணங்கினான். ஐயனே, தங்கள் கவலைகள் இன்றோடு தீர்ந்துவிட்டன என்று சந்தோஷம் கொள்ளுங்கள்.
தாங்கள் இழந்த அரசையும் கௌரவத்தையும் பெற்றுவிட்டதாக கொள்ளலாம். பம்பா சரசுக்கு வந்திருக்கும் இருவரும் வாலியால் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் உத்தம புருஷர்கள். அவர்களும் தங்களுடைய சிநேகத்தை தேடியே இங்கு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் இருவரும் தங்களுடைய வருகையை எதிர்பார்த்து ரிஷியமுக பர்வதத்திலே காத்திருக்கின்றார்கள் என்று சொன்ன அனுமான் சுக்ரீவனிடம் அவர்களுடைய விற்த்தாந்தத்தையும் எடுத்து கூறினான். சுக்ரீவன் மகிழ்ச்சியால் அனுமனை கட்டி தழுவி கொண்டான். ஆஞ்சநேயா, உன் வார்த்தைகள் என் மனதை எவ்வாறு மகிழ்விக்கின்றன என்பதை எடுத்து கூறுவதற்கு எனக்கு வழி தெரியவில்லை. அரசனுக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சி தரும் பேச்சுக்களையே பேசுவது மந்திரிகளுக்கு அழகல்ல. அரசன் தவறான மார்க்கத்தில் செல்லும் போது அதை தடுத்து அவனை சரியான பாதையில் அழைத்து செல்வதும் மந்திரியின் பொறுப்பாகும். அந்த சமயத்தில் அரசனுடைய மனத்திலே வேதனையை தோற்றுவிக்கும் பேச்சுக்களை கூறவும் அவன் தயங்கக்கூடாது. அந்த வழியில் நான் உன்னை அடைந்திருப்பது பூர்வ ஜென்ம புண்ணியமே காரணம் என நினைக்கின்றேன். அந்த புண்ணிய புருஷர்கள் இருவரையும் கண்டபோது அவர்களை வாழிய நாட்களாக நான் நினைத்தேன். ஆனால் உன்னுடைய அறிவு திறமையாலும் சாதுரிய பேச்சுகளாலும் அந்த தர்மாத்மாக்களுடைய நட்பை அடையப் போகின்றேன் என்று பலவாறாக கொண்டாடினான். பின்னர் அவனுடன் புறப்பட்டு ராமர் லக்ஷ்மணர்களுடைய இருப்பிடத்தை அடைந்தான். வரும்போதே ஆஞ்சநேயன் சுக்ரீவனுக்கு ராமர் யார் என்பதை கூறினான். ராமனை நெருங்கிய சுக்ரீவன், மகா புருஷனே, ஆஞ்சநேயன் மூலம் உங்கள் விற்த்தாந்தங்களை நான் அறிந்தேன். தர்மத்திலே சிறந்த தாங்கள் வானரமாகிய என்னுடன் சிநேகம் செய்ய விரும்புவது என்னுடைய பராக்கிரமமே, என்னுடைய பாக்கியமே. தங்களுடைய விருப்பத்தை நான் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கின்றேன். இதோ உங்களுடன் நட்பு கையை நீட்டுகின்றேன் என்ற கையை நீட்டினான். ராமன் சந்தோஷத்தோடு நீட்டி அவன் கையை பிடித்து அருகில் இழுத்து அவனை தழுவி கொண்டார். சுக்ரீவா, இந்த க்ஷணம் முதல் நீயும் என் சகோதரர்களுள் ஒருவன் என்பதை அறிந்து கொள் என்றார். ஆஞ்சநேயன் அந்த சமயம் இரு அரளிக்கட்டைகளையும் எடுத்து வந்து ஒன்றுடன் ஒன்று தேய்த்து தீ மூட்டி அவர்கள் முன்னிலையில் வைத்து மலர்களால் அர்ச்சித்தான். ராமன் சுக்ரீவனுடைய கையை பிடித்து கொண்டு அக்னியை 3 முறை வலம் வந்தார். சுக்ரீவா, கொஞ்சமும் சந்தேகம் வேண்டாம். அக்னி தேவன் சாட்சியாக உன்னை நான் சிநேகம் செய்து கொண்டேன். இனி உன் சுகம் என் சுகம், உன் துக்கம் என் துக்கம் என்றார். ஐயனே, இதை நானும் அங்கீகரிக்கின்றேன். இன்று முதல் சுக துக்கங்கள் நம் இருவருக்கும் பொது என்றான் சுக்ரீவன். இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி கொண்டனர். சுக்ரீவன் அங்கிருந்த மரம் ஒன்றின் கிளையை முறித்து போட்டு அதில் ராமனுடன் அமர்ந்து கொண்டான். ஆஞ்சநேயன் மற்றொரு கிளையை முறித்து போட்டு லக்ஷ்மணனை அதில் அமரச் செய்து தான் பக்கத்தில் பவ்யமாக நின்றான். இதோட 19th சாப்டர் முடியுது. சுக்ரீவன் கண்ட ராம பானம் அடுத்தது. அதை நாளை பார்ப்போம். இன்று நம்ம 3 சாப்டர்ஸ் பார்த்திருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் 17th துன்துப்பியால் ஏற்பட்ட ரிஷி சாபம், அது நம்ம பார்க்க போறோம். இப்ப வாலியும் சுக்ரீவனும் அண்ணன் தம்பி, வானர ரூபம் கொண்டவர்கள். ஆனா வாலி அரசன். அவன் டெய்லி சூரிய உதயத்துக்கு முன்னாடி 4 கடல்களும் ஒன்று சேர இடத்துல குளித்து சந்தியாவந்தனம் பண்ணி முறைப்படி அதெல்லாம் செய்வான். தவம் செய்து இந்திரன் கிட்ட ஒரு தபசு மாலையை வாங்கியிருப்பான். அதுக்கு பேரு கவர்ன மாலை. அந்த மாலை வாங்கியிருப்பான். அதை போட்டுக்கிட்டு யாரோட போர் செஞ்சாலும் அவங்களுடைய சக்தியில பாதி இவனுக்கு வந்துடும். அந்த மாதிரி இருக்கும் போது துன்துப்பி அப்படிங்கிற மயன் அப்படிங்கிறவரோட பையன் மாயாவி, துன்துப்பி, அவங்க 2 பேரும். மயன் ராவணனுடைய தாத்தா. அவங்களுடைய பையன்க இந்த துன்துப்பியும் மயனும். மயனுடைய பிள்ளைங்க துன்துப்பியும் மாயாவியும். அதுல இந்த துன்துப்பி நிறைய தவம் செய்து 1000 யானைகளுடைய பலத்தை பெற்றிருப்பான்.
அதுவும் திமிராக எதுவுமே ஜாஸ்தியாக வந்தா அதுல வந்து ஒரு திமிர் வந்துரும் இல்லையா? அந்த திமிரின் காரணமாக அவன் வந்து போயி சமுத்திரராஜன கடலோட அரசனை போய் என்னோட சண்டைக்கு வான்னு கூப்பிடுவான். உன்னோட என்னால சண்டை போட முடியாது. நீ போய் பர்வதராஜனை போய் பாரு. நீ ஹிமாச்சல வர்தனான பார்வதி தேவியோட அப்பா தான் ஹிமாச்சல பர்வதராஜன். அவனோட போய் சண்டை போடு அப்படின்னு சொல்லணும். அவரும் வந்து நான் வந்து என்கிட்ட என்ன ரிஷிகளும் முனிவர்களும் இருக்காங்க. நான் அமைதியை தான் நான் விரும்புறேன். என்னால சண்டையெல்லாம் போட முடியாது. நீ போய் வாலியோட சண்டை போடு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அப்ப வந்து இங்க வரும்போது நடுநிசி ராத்திரி ஆயிருது. அவர் தூங்கிக்கிட்டு இருக்கார் வாலி. இவன் வந்து கர்ஜிக்கிறான். இவனோட கர்ஜனையை கேட்டோன்னா மலைகள் எல்லாம் நடுங்குது. பர்வதங்கள் மலைகள் எல்லாம் அப்படியே நடுங்குது. அப்ப உருண்டு ஓடுது அதுல இருக்க கற்கள் எல்லாம். இவன் வந்து வாலிய சண்டைக்கு கூப்பிட்றான். வாயிற்காப்பாளர்கள்லாம் போய் சொல்றாங்க. அப்போ வந்து அவர் சொல்றாரு, இது வந்து சண்டை போடுற நேரம் இல்லை. வாலி சொல்லி அனுப்புறாரு, இது வந்து சண்டை போடுற நேரம் இல்லை. அதனால காலையில அவர் யாரு எதுக்கு சண்டைக்கு வந்திருக்காரு கேட்டுட்டு வாங்க அப்படின்னோடனே இவன் அதை கேட்டு எள்ளி நகையாடுறான், சிரிக்கிறான் துப்பி. என்னோட சண்டை போட பயந்துக்கிட்டு வரமாட்டேங்கிறாரு. அவர் வந்து சந்தோஷமா இருக்கட்டும். அவரோட இனிமே வந்து அவருடைய சொந்த பந்தங்கள்லாம் அவரை பார்க்க முடியாது. அவங்களோடலாம் அவர் கூடி கூடாவி இருக்கட்டும். இன்று இரவு காலையில் வரட்டும் அப்படின்னு கேலி பண்ணுறான். அதை கேட்டோன்னே இவன் வாலிக்கு வந்து கோபம் வந்துடுது. சரின்னு அந்த கவர்ன மாலை இந்திரன் கொடுத்ததை போட்டுக்கிட்டு வந்து சண்டை போடுறான். சண்டை வந்து நீடிக்குது. அப்போ அந்த மாலை போட்ட காரணத்தினால அவனுடைய பராக்கிரமம் வந்து அவனோட சக்தி பாதி வந்து வாலிக்கு வந்துடுது. அதனால அவன் வந்து அதுக்கப்புறம் மூர்ச்சை ஆயிடுறான். சக்தி போனோன்னு அவனால சண்டை போட முடியல தொடர்ந்து. அப்போ தோல்வி அடைஞ்சிடறான். தோல்வி அடைஞ்சோன்னே அவன் அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவன் தான் அந்த ரிஷியமுக பர்வதத்துக்கு போயிடுறான். இல்லை இல்லை, துந்துப்பியை வந்து தூக்கி வீசி கடலுக்கு போடுறான். அப்போ அது அந்த துந்துப்பி உடல் பெரிய உடல் இல்லையா, அது போகிற வழியில் அந்த மரங்கள் எல்லாம் அப்படியே சாய்ச்சிக்கிட்டு போகுது. அதனால அவனுடைய உடம்பெல்லாம் அப்படியே காயமும் ரத்தமும் சதைகளும் அப்படியே கொட்டுது போகிற வழியிலலாம். இந்த மரங்கள் எல்லாம் அப்படியே மரம்லாம் விழுகுது. இவன் உடல்ல இருந்து ரத்தமும் மாமிசமும் அங்கே போகிற வழியெல்லாம் அந்த கடலுக்கு போகிற வழியில் அப்படியே ஸ்பீடு தூக்கி போட்டதில்ல. அந்த முனிவர்களுடைய ஆசிரமத்துல எல்லாம் அந்த ரத்தமும் சதையும் கொட்டுது. அப்போ வெளியில வந்து அந்த ரிஷிகள் பார்த்துட்டு அவங்க வந்து இவருக்கு ஞான திருஷ்டியில எதனால இப்படி ரத்தமும் சதையும் இங்கே கொட்டி கிடக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. வாலி தான் காரணம். துந்துப்பியை தூக்கி அப்படி எரிஞ்சிருக்கான் கடலுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு சாபம் விட்டுறாரு. இந்த ரிஷியமுக பர்வதம் அந்த மலைக்கு அவன் வந்தா அவனுடைய தலை வந்து வெடித்து அப்படியே சிதறிடும் அப்படின்னு சாபம் கொடுத்துறாரு. அப்புறம் அது தெரிஞ்சோன்னா வாலி வந்து ஆட்களை அனுப்பி அந்த அந்த சாபத்தை வந்து திருப்பி வாங்கிக்க சொல்லி கேட்டு பார்க்குறாரு. இவர் வந்து அவங்க ரிஷிகள்லாம் சாபம் கொடுத்தது தானே அவங்க திருப்பி வாங்க மாட்டேங்கிறாங்க. அதனால அந்த ரிஷியமுக பர்வதத்துக்கே இவன் போறதில்லை, போக முடியாது. போனா இவனுடைய தலை வந்து வெடித்து சிதறி கொட்டிடும். இப்படி இது ஒரு பக்கம் இருக்கையில அந்த துந்துப்பி இறந்து போயிடுறாரு. அவருடைய தம்பியான மாயாவி அவங்க அண்ணன் இறந்தோன்னு அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அதனால அவன் வந்து சண்டைக்கு வரான். அவன் மாயாவினால அப்படியே பறந்து மறைந்து அவனை வாலியோட சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே குகைக்கு போயிடுறான். அப்போ குகைக்குள்ளார சண்டை போகும்போது வாலி வந்து தம்பியான சுக்ரீவன்ட்ட வந்து நீ இந்த குகை வாயிலே நீ காத்துரு, நான் வந்து சண்டை போட்டுட்டு வர வரைக்கும் இங்கே காத்துருன்னு அவருக்கு உத்தரவு போட்டுட்டு போறாரு. ஆனா இவன் ஒரு குழப்பவாதி இந்த சுக்ரீவன், இதையும் குழம்பிக்குவான். அதனால ரொம்ப நாள் சண்டை போடுறாங்க. இவனால இன்னும் 2 பேரும் வெளியில வரல. உள்ள போய் பார்க்கவும் பயம்.
ஆமா. அப்புறம் அண்ணன் வந்து கவர்னர் மாலையெல்லாம் போட்டுட்டு சண்டை போடுறாங்க. நான் உள்ள போய் பார்த்து அண்ணனை நான் என்ன காப்பாற்றவா முடியும்? அண்ணன் இவ்வளோ பராக்கிரமத்தோட சண்டை போடுறாங்க. அவங்கள விட நம்ம என்ன பெரிய ஆளா? அந்த கவர்னர் மாலை வேற போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அண்ணனே ஜெயிக்க முடியாட்டி நம்ம அந்த அரக்கனை என்ன செய்ய முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலே வந்து இருக்கிறான். அப்புறமா மறுபடியும் குழப்பம் வந்துடுது அவனுக்கு. குழப்பம் வந்துட்டு அவன் வந்து சொல்றான், அவன் நினைச்சுக்கிறான், அரக்கன் ஜெயிச்சிட்டானோ, நம்ம அண்ணன் தோத்துட்டானோ, எப்படிலாம் வேற நினைச்சுக்கிட்டு காத்துக்கிட்டே இருக்கிறான். சரின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கையில குகைக்குள்ள இருந்து ரத்தமா வெளியில வருது. அதை பார்த்தோன்னா அரக்கன் நம்ம அண்ணனை கொன்னுட்டான். இந்த அரக்கன் வெளியில வந்தா அரக்கன் நம்ம அண்ணனே கொன்ன அரக்கன்னால நம்மளாம் ஏமாத்துறோம், மக்களெல்லாம் காப்பாற்றணுமே அப்படின்ட்டு அந்த குகையை வந்து ஒரு பெரிய பாறைக்கல்லை தள்ளிக்கிட்டு வந்து அந்த குகையை மூடி வச்சுட்டு அதை எப்படியும் திறக்க முடியாதபடி நல்லா சந்து பொந்தெல்லாம் நல்லா மூடிட்டு அரண்மனையில போய் அங்க சொன்னோன்னே அவங்க எல்லாம் இப்படி ஒரு அரக்கன் இருக்கையில் அவன் வந்தான்னா அரசன் இல்லாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாலியோட பையன் அங்கதன் வந்து சின்ன பையனா இருக்கான் அப்படின்ட்டு இவனை அரசனாக்கிடுவாங்க. சரி, அவன் பெரிய பையனாயிட்டு அவன்கிட்ட அரசாட்சியை கொடுக்கலான்னு இவனும் அரசன் ஆயிடுவான். அரசாட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கையில வாலி வந்து ஆக்சுவலா உள்ள நடந்தது என்னன்னா, மாயாவினால அந்த மாயாவி வந்து அங்கெங்கேயும் பறந்து வேற உருவங்கள் எடுத்து மறைந்து மாறி இவனோட ரொம்ப நாட்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். அதனால அவனுடைய பாதி சக்தி இவனுக்கு வரல. ஏன்னா அவன் மாறி மாறி இருக்கிறதுனால. அப்புறம் ஒரு தடவை நேரா சண்டை போடும்போது அவனோட சக்தியை பாதி எடுத்துக்கணுன்னு அவரை வந்து அடித்து கொன்று அப்பதான் இந்த ரத்தம் வெளியில வந்திருக்கு. அதை பார்த்துதான் இவன் வந்து வாலியோட ரத்தம்னு மாத்தி நினைச்சுக்கிட்டு வந்துடுவான். நான் சொல்றது அரக்கனுடைய ரத்தம். அவனை கொன்றுட்டு இவன் வந்து வாரான் கோபத்தோட வெளியில. வாலி அப்ப பார்த்தா குகை வாயில் மூடி இருக்கு. அது ஒரே எத்து கோபத்துல அது அப்படியே சுக்குநூறாக வெடித்து சிதறுது. வெளியில வந்து சுக்ரீவான்னு கத்தி கூப்பிடுறான். சுக்ரீவன் அங்கே காணும். இன்னும் கோபமாயிருது அவனுக்கு வாலிக்கு. அரண்மனைக்கு வரான். அங்கே வாலி வரான்னு காவலர்கள் வந்து சொன்னான்னா இவன் ஓடி வந்து ஐயோ நம்ம தவறாக நினைத்துட்டோமே, அண்ணா இறந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டோம், அரக்கனெல்லாம் கொண்டிருக்கான் அப்படின்ட்டு ஓடி வந்து அவன் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறான். அவனை மன்னிக்கிற குணமும் இவன்கிட்ட இல்லை. நீயும் அவன் அவன் வந்து என்ன நான் வெளியில தப்பிச்சு வர முடியாதபடி நீ குகையை மூடிட்டு வந்துட்டு இங்க அரசாட்சியை ஏற்றுக்கொள்றதுக்காக என்னை குகையில வச்சு நீ மூடிட்டு வந்துட்ட அப்படிங்கிறான் வாலி. இல்லைன்னா இந்த மாதிரி இந்த மாயாவி வந்து உங்களை கொண்டுட்டான், அவன் தப்பிச்சு வந்துடக்கூடாதே வெளியிலன்ட்டு வந்து குகையை மூடிட்டு வந்தேன். உங்க பையன் பெரியவன் ஆகும்போது அரசாட்சி அவன்கிட்ட ஒப்படைச்சிடலான்ட்டு தான் நான் வந்து ஏற்றுக்கொண்டேன் அரசாட்சியை. எனக்கு இதெல்லாம் ஒன்றும் விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லுவான். அவன் அதெல்லாம் கேட்கவே மாட்டான். அவனை அடிச்சு துன்புறுத்தி அவனை விரட்டி விரட்டி அடிப்பான். அவனை கொல்றதுன்னு முடிவு பண்ணிடுவான் வாலி. அப்போ வந்து அவன் இந்த ரிஷிமுக பர்வதத்துக்கு அண்ணன் நுழைய முடியாதுன்னு அவனுக்கு விஷயம் முன்னாடியே தெரிஞ்சதுனால இங்கே வந்து இருப்பான். ரிஷிமுக பர்வதத்துக்கு வந்துடுவான். வாலினால இங்கே வர முடியாது. அதனால நிறைய பேர் அனுப்பி தம்பியை கொண்டுட்டு வர சொல்லியெல்லாம் அனுப்புவான். ஆனால் சுக்ரீவனோட அவனுடைய அமைச்சர்கள் 4 பேர் கூடவே இருப்பாங்க. அதில் ஹனுமான்ஜியும் ஒருத்தர். அவர் மிக மதிநுட்பம் உடையவர், வெரி கிளவர் ஹனுமான். அதனால யார் எந்த ரூபத்துல சுக்ரீவனை கொல்ல வந்தாலும் அதை அறிந்து போரிட்டு அவங்கள கொன்று சுக்ரீவனை காப்பாத்திடுவார். அதனால கூடவே வந்து வச்சிருப்பாரு சுக்ரீவன் ஹனுமான. அப்போ அந்த பர்வதத்துக்கு ரிஷிமுக பர்வதத்துக்கு ராமர் லக்ஷ்மணன் வந்து அந்த அரக்கன் கபந்தன் சொன்னான்னு சொல்லிட்டு வராங்க. சுக்ரீவனோட நட்பை தேடி வராங்க. அப்போ சபரியும் சொல்லியிருப்பாங்க. அதனால சுக்ரீவனுடைய நட்பை தேடி அவங்க வரும்போது இவங்கள தூரத்துல இருந்து சுக்ரீவன் பார்த்துருவாரு. பாரு இந்த காட்சியை பாரு, அவங்க 2 பேரும் வாலி சொல்லிதான் இங்க வந்திருக்காங்க, என்ன கொள்ளதான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து ஹனுமான் சொல்றாரு, இருக்காது, நீங்க எப்படி நினைச்சு பாருங்க,
அவங்க 2 பேரும் வந்து மனிதர்கள் வந்து நல்லவர்களாக தெரிகிறாங்க. அவங்க முகமே சாந்தியாக, அமைதியாக இருக்குது. அவங்க முகத்த பார்த்தாலே அம் நல்லவர்களாக இருக்காங்க. அவங்க ஒரு நாளும் அம் போரிட வந்திருக்க மாட்டாங்க. அப்படின்னோனே, "அப்பன்னா நீ போயி அப்படியும் இருக்கலான்னா, நீ போய் வந்து ஒரு பிராமணனாக போய் அவர்களோட பேச்சு என்னன்னு கேட்டு பாரு" அப்படின்னு சுக்ரீவன் அனுப்பி வைக்கிறார். ஹனுமான் உடனே ஒரு பிராமணனாக மாறி அவங்கள வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு, உங்கள் முகம் வந்து பொலிவ வந்து குடுக்குது. அவர்கள் கை வந்து முழங்காலோட நீளமாக இருக்குதாம். முகம் வந்து அப்படி அப்படி தேஜஸாக இருக்குதாம். அகண்ட மார்புகள் இருக்காம். உங்கள பார்த்தோனே அமைதி வந்துருதாம் இவரோட மனதுல. சந்தோஷம் வந்துருதாம் ஹனுமானோடைய மனதுல. ராமர், லக்ஷ்மணன பார்த்தோனே. ஆம். அப்ப சந்தோஷம் வந்துருதாம். அதனால அவங்கள நமஸ்காரம் பண்ணிட்டு, "நீங்க யாரு? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? உங்கள பார்த்தா நீங்க மர உரி போட்டிருக்கீங்க. சன்னியாசிகள் மாரி இல்ல. ஏன்னா நீங்க வில்லு, அம்பும் வச்சிருக்கீங்க. போருக்கும் போறீங்க." ஒரு நிமிஷம். ஹலோ, ரெடி ஆயிடுச்சா? அப்ப அப்ப ராமர் வந்து நம்மள யாருன்னு கேட்கிறாரு, சொல்லிட்டு அவர் யாருன்னு கேளு அப்படின்னு லக்ஷ்மணன்ட்ட சொல்றாரு. லக்ஷ்மணன் வந்து சொல்றாரு, எங்க அப்பா தர்மத்தின்படி நடந்தாங்க. ஒரு பொய் கூட பேச மாட்டாங்க. அவங்க வாக்கு குடுத்துட்டாங்க. நாங்க வந்து அந்த வாக்க நிறைவேற்றுவதற்காக நாங்க வந்து கானகத்துக்கு வந்திருக்கோம். அவருக்கு 4 பிள்ளைகள். அதுல மூத்தவர் ராமர். நான் வந்து 3வது பிள்ளையான லக்ஷ்மணன் அப்படின்னு சொல்றார். அப்போ நீங்க யார் அப்படின்னோடனே, உங்க இவர் ஹனுமான்ஜி சொல்றாங்க, உங்களை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு மனதில் அமைதி ஏற்பட்டிருக்கு. அப்புறம் மேலும் லக்ஷ்மணன் சொல்றாரு, இந்த மாதிரி நாங்க ஒரு அரக்கனை கொன்றோம். அவன் வந்து இல்ல அவன் அவன் அவனுக்கு முக்தி கிடைச்சு அவன் வந்து புறப்படையில. அவன் உண்மையில கந்தரவன். அவன் கபந்தன்கிற அரக்கன்னா அவன் வந்து அவன் வந்து கந்தர்வனாக மாறி போகும்போது உங்களை சந்திச்சா, இந்த மாதிரி நாங்க சீதையை தொலைச்சிட்டோம், உங்களுக்கு உதவுவாருன்னு சொன்னார். அதனால நாங்க இங்க வந்திருக்கோம் சுக்ரீவனோட நட்பை தேடி அப்படின்னோடனே, சுக்ரீவன் வந்து பாக்கியசாலி உங்களோட நட்பு கிடைக்கிறதுக்கு அப்படின்னு ஒரே சந்தோஷம் வந்துடுது ஹனுமானுக்கு. அப்போ அவர் பெரும் பாக்கியம் அடைஞ்சிருக்காரு உங்களுடைய நட்பை கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாலியோட கதையும் அவர் இங்க மறைந்து வாழும் கதையையும் சுக்ரீவனோட மனைவியையும் அவன் பிடிச்சி வச்சுக்கிட்டுருவான். வாடி விட மாட்டான், அங்கே இருப்பாங்க. நாட்டையும் பிடிச்சி வச்சுக்கிட்டுருவான். இவனையும் கொல்லணும்னு வேற நினைக்கிறான். அந்த கதைகள் எல்லாம் வந்து ஹனுமான் சொல்லிட்டு அங்க அவர் இருக்க அந்த பம்பா தீர்த்தத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அவங்கள கொஞ்சம் வெளியில நிக்க வச்சுட்டு இவர் மறைந்திருக்கிற சுக்ரீவன் மறைந்திருக்க இடத்துக்கு போய் நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி, உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் இன்னையோட போயிருச்சு. உங்களுடைய நாடும் மனைவியும் உங்ககிட்ட திரும்பி இந்த க்ஷணமே வந்ததாக நீங்க நினைச்சுக்கலாம். ஏன்னா அப்படி ஒரு வீரர்கள் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். அவங்க உங்களுடைய நட்பு தேடி வந்திருக்காங்க அப்படின்னோடனே சுக்ரீவனே இவரை கட்டி பிடிச்சிக்கிட்டுருவாரு ஹனுமான. நான் வந்து இப்படி நினைச்சேன், அவங்க வந்து வாலி அனுப்பின ஆளு, அவங்களோட சண்டையிட்டு அவங்கள அனுப்பிடு அப்படின்னு சொல்றதுக்கு நினைச்சேன். ஆனா நீ நல்ல விதமாக நினைச்சு அவங்க வந்து அப்படி தெரியல, அவங்க அமைதியானவங்க அப்படின்னு நீ சொல்லி அவங்களோட நட்பை எனக்கு கிடைக்கிற மாதிரி நீ செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி உன்னுடைய அறிவன் கூர்மையை நினைத்து ரொம்ப சந்தோஷப்பட்டு கட்டி பிடிச்சிக்கிறாரு சுக்ரீவன் ஹனுமான. அதுக்கப்புறம் சுக்ரீவன் ஹனுமானும் வந்து ராமபிரானை வணங்குறாங்க. அப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி உன்னை நண்பர்களாக்கி கொள்கிறோம், நீனும் என்னுடைய சகோதரனை போல. பாருங்க, இந்த காலத்துல சகோதரன் சகோதரிகள் கூட பிள்ளைகள் யாரா இருந்தாலும் அவங்களுடைய துன்பத்தை தன் துன்பமாக நினைப்பது
நினைப்பதில்லை, அவங்களுடைய சந்தோஷத்தை தன் சந்தோஷமாக நினைப்பதில்லை. ஆனா அவர் ராமன் சொல்றார், இன்று முதல் உன்னுடைய துக்கம் என்னுடைய துக்கம், உன்னுடைய சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம் அப்படிங்கிறார். இதுதான் இந்த மனிதருக்கும் கடவுளாக வாழ்ந்த அவருக்கும் உள்ள வித்தியாசம். அப்படின்னோடனே இப்பெல்லாம் அந்த கஷ்டங்கள்ல பங்கேற்க கூட மாட்டேங்கிறாங்க. இவர் அந்த கஷ்டத்தையே தன்னுடைய கஷ்டமாக ஏற்றுக்கொள்கின்றார். அப்படின்னோடனே அதுக்கு உடனே ஹனுமான்ஜி வந்து அங்கே உள்ள மரங்களை முறித்து கொண்டு வந்து போட்டு அதை நெருப்பு மூட்டி அதை ராமபிரான் வந்து உடனே சுற்றி வந்து அதை சத்திய பிரமாணமாக கொடுக்குறாரு. அப்போ வந்து இவரும் சுக்ரீவனும் அந்த நெருப்பை சுற்றி வந்து அக்னி சாட்சியாக வந்து ரெண்டு பேரும் வந்து நண்பர்களாக அயறாங்க. அப்போ உங்க கஷ்டத்தை என் கஷ்டமாக நினைத்து நாங்க உதவுறோம் அப்படின்னு ரெண்டு பேரும் சத்திய பிரமாணம் மட்டும் செய்து கொள்றாங்க. அரளிக்கட்டைகளை தான் எடுத்துட்டு வந்து நெருப்பு மூட்டுறாரு. அதான் அது என்ன கட்டைகள்னு போட்டுருந்தாங்களேன்னு பார்த்தேன். அரளி கட்டைகளை கொண்டு வந்து போட்டு நெருப்பு மூட்டி ரெண்டு பேரும் நண்பர்களாக அதுல சொல்லி தர்றாங்க. இனி உன் சுகம் என் சுகம், உன் துக்கம் என் துக்கம் அப்படிங்கிறாரு ராமபிரான். அப்புறம் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்ப அதை நானும் அங்கீகரிக்கிறேன், சுக்ரீவனும் அங்கீகரிச்சு அதுக்கப்புறம் ஒரு மரத்தை பிடித்து இழுத்து அதை ஆசனமாக்கி அதில் ராமபிரானை உட்கார சொல்லிட்டு அவரும் உட்காந்துக்கிறார். ஹனுமான் வந்து இன்னொரு மரத்தை பிடிச்சி இழுத்து கீழே போட்டு அதை ஆசனமாக லக்ஷ்மணனுக்கு கொடுத்து உட்கார சொல்லிட்டு அவர் பக்கத்தில் பவ்யமாக நின்று கொள்கின்றார் ஹனுமான். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். 20th சாப்டரான சுக்ரீவன் கண்ட ராமபானம் வந்து நாளைக்கு பார்ப்போம். இன்று வந்து ஹனுமானுடைய மதிநுட்பத்தையும் அறிவையும் அவருடைய கரெக்டாக கணிக்கக்கூடிய அந்த சாதுரியத்தையும் பார்த்தோம். அதனால ஸ்ரீ ஹனுமான் கி ஜெய் அப்படிங்கிற மந்திரத்தை வந்து 108 முறை வந்து நம்ம சொல்லிட்டு கிளாஸை நிறைவு செய்து கொள்வோம். இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம்.